ஹாய், டுடே டாபிக் இஸ் அபவுட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நம்ம இன்றைக்கி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, யாரெல்லாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? நான் பண்ணுவேங்க ரெகுலராக எக்ஸசைஸ். பட் என்னைக்காவது எனக்கு ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாலோ, இல்லை ஒர்க் அன்றைக்கி எனக்கு இருக்குது அப்படின்னு இருந்ததுனாலோ அன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பார்க்கில் ஜாக்கிங் போகிறோம் அப்படின்னா ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்டுக்கு அப்புறம் நமக்கு மூச்சு வாங்கும் இல்லையா? Isn't you breathing heavy? எதனால்? பிகாஸ் யுவர் பாடி நீட் மோர் ஆக்சிஜன் டு ப்ரீத். அந்த டைமில் நம்ம பாடிக்கு நிறையா ஆக்சிஜன் தேவைங்க. எங்கேருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது? ஆக்சிஜன் நமக்கு ஏர்லேருந்து தாங்க கிடைக்கிது. யூ கெட் ஆக்சிஜன் ஃப்ரம் ஏர் அரவுண்ட் யூ. உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா, இப்போ நமக்கு ஒரு போதுமான ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யூ வில் பி லைக் கார் வித்தவுட் ஃபியூயல். இப்போது ஒரு காருக்கு பெட்ரோல் டீசல் இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு ஓரமாக நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி தாங்க, ஆக்சிஜன் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வி ஆர் லிவிங் நவ் இஸ் டியூ டு ஆக்சிஜனுங்க. உண்மையாலுமே நம்ம when we breathe in we take the oxygen present in the air. நம்ம ஏர் passes through the nostrils-ங்க. நம்ம நோஸ் வழியாக தான் ஏர் பாஸ் ஆகும். டைனி ஹேர் present in the nostril that abstract dust particles. அதாவது உள்ளே போகிற ஹேர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த குட்டி குட்டி ஹேர் இருக்கும் இல்லைங்க, அது தடுத்து நிறுத்திடும். அதுக்கப்புறம் தான் ஏர் உள்ளே போகும். அதுக்கப்புறம் அந்த ஏர் இந்த ஏர் ட்ராவல் இந்த விண்ட் பைப் கால் ட்ரக்கியா. அதாவது அந்த ஏர் அதுக்கப்புறம் ஒரு விண்ட் பைப், ஒரு பைப் மாதிரி இருக்கும், பிக்சரில் பாருங்கள். அந்த விண்ட் பைப்பில் தான் ட்ராவல் ஆகும். அது பேர் ட்ரக்கியா. அண்ட் தென் இட் பிரான்ச்சஸ் அவுட் இன்டு 2 டியூப்ஸ் கால் பிராங்கை. அதாவது அது 2 பிரான்ச்சாக பிரியும். இப்போ மரத்துலலாம் எப்படி பிரான்ச்சஸ் பிரியுது, அதே மாதிரி 2 பிரான்ச்சஸாக பிரியும் பாருங்கள். அது பேர் பிரான்கே. அதுலேயும் குட்டி 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 ஹேர் இருக்குங்க. த டைனி ஹேர் கால் சிலியா. அது பேர் என்னது? சிலியான்னு சொல்லுவோம். அது முன்னாடியும் பின்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ்ஸ் பேக் அண்ட் ஃப்ரோத் மூவிங் த மியூக்கஸ் இன்சைட். அது அந்த மியூக்கஸை உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும். மியூக்கஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். அது என்னென்னா ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் தட் கலெக்ட் ஜெர்ம்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் தட் மே ஹார்ம் த லங்ஸ். அதாவது நம்ம லங்ஸ்க்குள்ளே அந்த ஏர் போகும்போது, ஆக்சிஜன் போகும்போது நல்லா சுத்தமாக தாங்க போகணும். அதனால என்ன பண்ணணும்னா அந்த மியூக்கஸ் ஜெர்ம்ஸு இல்லை ஏதாவது தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கும். உள்ள லங்ஸுக்கு அதை அனுப்பாது. அதுக்கப்புறமேட்டு த ப்ராங்கே கேரி த ஏர் இன்டு த லங்ஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த ஏர் லங்ஸ்குள்ளே போகும். இங்கே நான் ஒரு பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 லங்ஸ் இருக்கும் நமக்கு. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஒரு லங்ஸ் இருக்கும். ரைட் சைடு லங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3 லோப்ஸ் இருக்குங்க. ரைட் சைடு 3 லோப்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 லோப்ஸ் தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கும், அது கொஞ்சம் இடம் விட்டுருக்கும். ஹார்ட் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கோம். அதனால் லெஃப்ட் சைடு லங் நமக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ரைட் சைடை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த லூப்ஸ் நான் சொன்னேன்ல, இதில் 3 லோப்ஸ் இருக்கும், அதில் 2 லோப்ஸ் இருக்கும்னு. தீஸ் லோப்ஸ் ஆர் ஃபில்ட் வித் ஸ்மால் அண்ட் ஸ்பாஞ்சி ஏர் சாக்ஸ். அதாவது இந்த லோப்ஸ் ஃபில் பண்ணியிருக்கும். எதை ஃபில் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்பாஞ்சி சப்ஸ்டன்ஸ் மாதிரி, ஒரு ஏர் சாக் மாதிரி ஃபில் ஆகிருக்கும். அது பேர் ஆல்வியோலாய். அது பேர் என்னதுங்க? ஆல்வியோலாய். அங்கே தான் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு நடக்கும். எங்கே நடக்கும்னா ஆல்வியோலாயில், வேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஹேப்பன்ஸ். அங்கே என்ன ஆகும்னா அந்த பிளட் பிக்ஸ் அப் ஆக்சிஜன் அண்ட் லெட்ஸ் கோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அந்த இடத்துல தாங்க ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கார்பன் டை ஆக்சைடை வெளியே போ அப்படின்னு சொல்லி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லங்ஸுக்கு கீழே ஜஸ்ட் beneath the lungs we have dome shaped muscle. ஒரு டோம் ஷேப்டு மசில் இருக்காங்க, அது பேர் டயஃப்ரம். ஒரு டோம் ஷேப்டு மசில் இந்த பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட லங்ஸுக்கு கீழே இருக்கும். அது என்ன பண்ணணும்னா தட் கான்ட்ராக்ட்ஸ். நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்போனா நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்போது, மூச்சை வெளியே விடும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எதுக்கு நாங்கள் 2 கேவிட்டியை அது செப்பரேட் பண்ணி வச்சுக்கோம். டயஃப்ரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் கேவிட்டியும் நம்மளோட அப்டமினல் கேவிட்டியும் ரெண்டுமே செப்பரேட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஒரு 2 ஃபேக்ட் லங்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. த லங்ஸ் ஆர் த ஒன்லி ஆர்கன் தட் கேன் ஃப்ளோட் ஆன் வாட்டர். நம்ம இப்போ எல்லா ஆர்கனையும் தண்ணிக்குள்ளே போட்டோன்னா லங்ஸ் மட்டும்தான் ஃப்ளோட் ஆகும் வாட்டரில். செகண்ட் ஃபேக்ட், த பர்சன் ப்ரீத்
அப் டு 20,000 டைம்ஸ் இன் ஒன் டே. ஒன் டேக்கு நம்ம வந்து 20,000 டைம் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோங்க. ஓகே, நான் கடைசியாக வந்து பார்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்ட்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி முடிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த பிக் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.